أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحیم السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ۔ طب نبوی سے علاج، نماز میں شفا۔ حضرت ابو ہریرہ رضی اللہ عنہ فرماتے ہیں کہ میں نماز سے فارغ ہو کر آپ صلی اللہ علیہ وسلم کی خدمت میں آ کر بیٹھ گیا۔ پھر آپ صلی اللہ علیہ وسلم نے میری طرف توجہ فرماتے ہوئے ارشاد فرمایا، کیا تمہارے پیٹ میں درد ہے؟ میں نے کہا، جی ہاں یا رسول اللہ۔ تو آپ صلی اللہ علیہ وسلم نے فرمایا، اٹھو نماز پڑھو کیونکہ نماز میں شفا ہے۔ ابن ماجہ 3450 پراٹ۔ نوٹ: نماز اہم ترین عبادت ہونے کے ساتھ بہت سی روحانی اور جسمانی بیماریوں کا علاج بھی ہے، اس لیے نماز کو عبادت سمجھ کر ہی ادا کرنا چاہیے۔ طب نبوی سے علاج، گائے کے دودھ کا فائدہ۔ رسول اللہ صلی اللہ علیہ وسلم نے فرمایا، گائے کا دودھ استعمال کیا کرو کیونکہ وہ ہر قسم کے پودوں کو چرتی ہے، اس لیے اس کے دودھ میں ہر بیماری سے شفا ہے۔ مستدرک 8250 عن عبداللہ بن مسعود رضی اللہ عنہ۔ السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ۔ السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ۔ بسم اللہ الرحمن الرحیم۔ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பிறரின் நிலத்தில் ஒரு பகுதியை அபகரித்தவர் 7 நிலங்களை மறுமையில் கழுத்தில் மாலையாக கட்டி தொங்க விடப்படுவார். இந்த ஹதீஸ் அறிவிப்பவர் ஸைத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் இடம்பெற்றுள்ள நூல் ஸஹீஹுல் புகாரி 2452. தனது கையாலும் நாவாலும் பிறருக்கு தொல்லை தராதவன் எவனோ அவனே முஸ்லிம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் இடம்பெற்றுள்ள நூல் புகாரி 6484. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெட்கமும் குறைவான பேச்சும் ஈமானுடைய அம்சமாகும். கெட்ட வார்த்தையும் அதிகமான பேச்சும் நயவஞ்சகத்தின் அம்சமாகும். இந்த ஹதீஸ் அறிவிப்பவர் அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் இடம்பெற்றுள்ள நூல் திர்மிதி 1950. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் தம் சகோதரிடம் மனஸ்தாபம் கொண்டு 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பதை அனுமதிக்கப்பட்டதன்று. அவர்கள் இருவரும் சந்தித்து ஒருவரை விட்டு ஒருவர் முகத்தை திருப்பிக் கொள்வர். இவ்வாறு செயலாகாது. சலாமை முதலில் தொடங்குகிறவர்தாம் இவர்கள் இருவரில் சிறந்தவர் ஆவார். இந்த ஹதீஸ் அறிவிப்பவர் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் இடம்பெற்றுள்ள நூல் ஸஹீஹுல் புகாரி 6077. அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான செயல் எது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபோது, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவதாகும் என்று பதில் கூறினார்கள். இந்த ஹதீஸ் இடம்பெற்றுள்ள நூல் புகாரி 527. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.